இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் மாடல் எக்ஸாம் 3. இதுக்கு முன்னாடி 2 மாடல் எக்ஸாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன், டெலிகிராம் சேனலில். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சிலபஸ் பாருங்கள். தமிழ் இலக்கணம், இலக்கணத்தில் 30 வினாக்கள், இலக்கியம் 10 வினாக்கள், ஐஎன்எம் 5 வினாக்கள், ஜியாகிரஃபி 5 வினாக்கள், கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 15 வினாக்கள், மேக்ஸ் பார்த்திங்கன்னா 10 வினாக்கள், ரீசனிங். ஸோ ரீசனிங் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ஸில் மொத்தம் 25 வினாக்கள். நமக்கு குரூப் 4 சிலபஸ் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் 10 வினாக்கள் பார்த்திங்கன்னா ரீசனிங்லேருந்து மட்டும் வருது. அது மாதிரி இலக்கணம் 85 வினாக்கள். ஸோ ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த டெஸ்ட்டில். ஸோ டெஸ்ட்டு படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். பாருங்கள், முதல் வினா, அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. பல பொருள் தரும் ஒரு சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலர்ந்தன. அடுத்த வினா, இரண்டாவது வினா, பொருந்தாத சொல்லை கண்டறி. ஆப்ஷன் சி வரும், விரிமலர். பேலன்ஸ் பாருங்கள், கருங்குவளை, செந்நெல், செம்மலர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பு தொகை, விரிமலர் வினைத்தொகை. அடுத்த வினா, தொடக்கத்தில் பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்த பாளையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஊத்துமலை. ஸோ பேலன்ஸ் பாருங்கள், சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இதெல்லாம் ஆதரவு அளிக்காத பாளையங்கள். பூலித்தேவர் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பூலித்தேவருக்கு ஆதரவு அளித்தவர்கள் மேற்கு பாளையக்காரர்கள், மியானா, முடிபையா, நபிகான், கட்டாக். ஸோ ஆதரவு அளித்தவர்கள். ஆதரவு அளிக்காதவர் சிவகிரி, எட்டயபுர, பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பூலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர் ஆதரவை பெற முயன்றிருப்பார், ஆனால் உதவ இயலவில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கூட சண்டை போட்டுருந்துருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பூலித்தேவருக்கு உதவிய கேரள அரசு திருவிதாங்கூர் 2000 வீரர்கள். அடுத்த நான்காவது வினா, அவனா வருவானா என்பது எவ்வகை வினா? ஆன்சர் ஆப்ஷன் பி, புறவினா. ஸோ இந்த அவனா வருவானோ, ஸோ இதை பிரித்திங்கன்னா இப்போ 2 பொருளில் வரும். ஸோ இது அவன் கூட்டல் ஆ. ஸோ இந்த ஆ பார்த்திங்கன்னா வினா எழுத்து. அதே மாதிரி இந்த வருவான் கூட்டல் ஓ. ஸோ இந்த ஓ பார்த்திங்கன்னா வினா எழுத்து. ஸோ பிரித்தா அது புறவினா. ஸோ அது பிரிக்க முடியல, அது அகவினா. அடுத்து பாருங்கள், ஐந்தாவது வினா, ஒலி வேறுபாடு. பொறுத்துக. ஸோ இந்த இலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்த இலை பார்த்திங்கன்னா முற்று தளிர் வரும், இந்த இலை பார்த்திங்கன்னா மெலிதல் வரும், இந்த இழை நூல் வரும். அடுத்த ஆறாவது வினா, கரண்ட் அஃபேர். போலவரம் திட்டம் எந்த ஆற்றில் கட்டப்படுகிறது? போலவரம் திட்டம் எந்த ஆற்றில் கட்டப்படுகிறது? ஆன்சர் கோதாவரி. அடுத்து ஏழாவது வினா, பொறுத்துக, ஒலி வேறுபாடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒலி பார்த்திங்கன்னா சத்தம் வரும், இந்த ஒலி வெளிச்சம், இந்த ஒலி நீக்கு. அடுத்து பாருங்கள், எட்டாவது வினா, தவறான கூற்றை கண்டறி. தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறான கூற்று. ஆமா என அழைக்கப்படும் விலங்கு காட்டுப்பன்றின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா காட்டு பசு வரும். ஆமா என்பது காட்டு பசுவை குறிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ, வினா எழுத்தாக வரும் ஓரெழுத்து ஒரு மொழி யா என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், மாநாடு, மாநிலம், மாநாளம் என்ற சொற்களில் பெரிய என்னும் பொருளில் வருவது மா என்பது சரி. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்பது விலங்கின பெயர் என்பது சரி. தவறானது வந்து ஆமா என்பது காட்டுப்பசு. காட்டுப்பசு வரணும், காட்டுப்பன்றி இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், 9வது வினா, ரதபாணி புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ரதபாணி புலிகள் காப்பகம், கரண்ட் அஃபேர். ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் காடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த என்ன பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, கை என்பதன் பொருள். ஆன்சர் ஒழுக்கம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிலேருந்து 2 வினாக்கள் கண்டிப்பாக வந்துடும். அடுத்த வினா, குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இணை எழுத்தாகும். ஸோ இணை எழுத்து நமக்கு சிலபஸில் இருக்குது. ஐ என்பதன் இணை எழுத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ, ஐ என்பதன் இணை எழுத்து இ. அடுத்த வினா, டேஸின் வடபகுதி கொங்கண கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேற்கு கடற்கரை சமவெளியின் வடபகுதி கொங்கண கடற்கரை. ஸோ இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது ஜியாகிரஃபியில். மேற்கு கடற்கரையின் வடபகுதி பார்த்திங்கன்னா கொங்கண கடற்கரை, அதே மத்திய பகுதி பார்த்திங்கன்னா கன்னட கடற்கரை, தென்பகுதி மலபார் கடற்கரை. பல காயல்கள் மற்றும் உப்பங்கழிகள், டெரிஸ் போன்றவை
மேற்கு கடற்கரை பகுதியில் காணப்படுகிறது. வேம்பநாடு ஏரி மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாகும். ஸோ இதெல்லாம் மேற்கு கடற்கரையை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து என்ன பாருங்கள், செய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? செய்மை சுட்டுக்குரிய எழுத்து. ஆன்சர் ஆ. ஆ என்பது செய்மை சுட்டுக்குரிய எழுத்து. அதுவே ஈ பார்த்திங்கன்னா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. ஊ பார்த்திங்கன்னா செய்மை சுட்டுக்கும் அண்மை சுட்டுக்கும் ஸோ இடையில் இருக்கிறத குறிக்கிறதுக்காக பயன்பட்டது. ஆனால் இக்காலத்தில் இது பயன்பாட்டில் இல்லை. அடுத்து என்ன பாருங்கள், ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. சரினுடைய ஆப்ஷன் சி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ இந்த ஒழுங்குபடுத்திய தொடர் பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸில் இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா பழமொழி கேட்பாங்க, இல்லைனா யாராவது ஒரு முக்கியமான அறிஞர்கள் கூற்று கேட்பாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இந்த ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் கேட்பாங்க. அடுத்து என்ன பாருங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கூற்றுப்படி விவசாய கழிவுகளை அதிக அளவில் எரிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்து என்ன, மாறுபட்ட ஒன்றை கண்டறி. அறத்துப்பால். திருக்குறளில் இருக்க அறத்துப்பால் அதிகாரத்தில் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் அரசியல் என்பது மாறுபட்டது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் வரும். அடுத்த வினா, முதுமொழி காஞ்சியின் அதிகாரங்கள் எத்தனை? ஆன்சர் 10 அதிகாரங்கள் முதுமொழி காஞ்சிக்கு. அடுத்து என்ன பாருங்கள், கரண்ட் அஃபேர். 2034 ஃபிஃபா உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது? 2034 டிசம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2034 எங்கே நடைபெற உள்ளதுன்னு. ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்த வினா, வேரால் பெயர் பெற்ற நூல் எது? வேரால் பெயர் பெற்றது சிறு பஞ்ச மூலம். ஸோ இந்த பஞ்ச் என்பது பொருள் 5 வரும். சிறு பஞ்ச மூலம் வேரால் பெயர் பெற்ற நூல். அடுத்த வினா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் நாலடியார். அடுத்த வினா 21வது வினா, தவறான இணையை கண்டறி. இல்லை தவறான இணை எது? ஆப்ஷன் டி தவறான இணை. பரேலி கன்வர்சிங்னு இருக்குது. கன்வர்சிங் பார்த்திங்கன்னா பீகார் தான் தலைமை தாங்கியிருப்பார். டெல்லிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியா ஜான்சி ராணி லட்சுமி பாய். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மகால். பரேலி பார்த்திங்கன்னா ஸோ கன்வர்சிங் பார்த்திங்கன்னா பீகாருக்கு தான் தலைமை தாங்கியிருப்பார். அடுத்த வினா, வன்மையில் சிறந்தது எது? முதுமொழி காஞ்சியில் வன்மையில் சிறந்தது எது? ஆன்சர் வாய்மை உடைமை. அடுத்த வினா, ஜி போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து தமிழில் மொழிபெயர்த்தார்? ஜி போப் நம்ம சிலபஸில் இருக்கார். ஆன்சர் 40 ஆண்டுகள். அடுத்த வினா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் பகுதியில் ஊற்றாக உருவாவது எது? ஆன்சர் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா நதியை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 1400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. வடிநில பரப்பளவு 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதியாகும். ஸோ தீபகற்ப ஆறுகள், ஸோ வடப்பகுதி கிடையாது. தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய ஆறு. துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா பீமா, கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. கிருஷ்ணா நதி ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹிம்சலா தேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. அடுத்த வினா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய வரலாற்று நூல் எது? ஆன்சர் காந்தலூர் சாலை. கவிதை தொகுப்பு மலரும் மாலையும். எல்ல நூல் கேட்டாங்கன்னா மருமக்கள் வழி மான்மியம். வரலாற்று நூல் காந்தலூர் சாலை. இசைப்பாடல் நூல் தேவியின் கீர்த்தனைகள். அடுத்த வினா, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஸோ ஆப்ஷனில் எல்லாருமே சிலபஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. ஸோ இந்த லைன் கொடுத்து கேட்பாங்க. நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றோ இனம் ஒன்று, தனியே அவர்க்கோர் குணம் ஒன்று. ஸோ இதுவும் நாமக்கல் கவிஞர். இந்திய நாடு இது என்னுடைய நாடே, என்று தினம் தினம் நீ எதை பாடு. ஸோ இந்த பாயிண்ட் நிறைய டைம் எக்ஸாம் கேட்டுறாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கோள். ஸோ இதுவும் நாமக்கல் கவிஞர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஸோ இதுவும் நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க. அடுத்த வினா, சாகித்ய அகாதமி விருது பெற்ற திருநெல்வேலி
எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வெங்கடாசலாபதி. அடுத்த வினா, சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். அடுத்த வினா, 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார்? 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார்? ஆன்சர் சி லக்குவனார். ஸோ சி லக்குவனார் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கார், ஆனால் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் தான். 1965 இந்திய தீர்ப்பில் கலந்து கொண்டு கைதாகிருப்பார். 1967 பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் 1967-68 காலத்தில் பார்த்திங்கன்னா கல்லூரி தலைமை ஆசிரியர் பேராசிரியர் எடுத்திருப்பார். 1968-70 பார்த்திங்கன்னா உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக எடுத்திருப்பார். ஸோ தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தொல்காப்பியன் என்னும் புனைப்பெயரில் இவர் கவிதை எழுதியிருப்பார். அடுத்து என்ன பாருங்கள், வேர்சொல் தருக. வேர்சொல் இயம்பியது என்பதன் வேர்சொல் தருக. சரி, என்னுடைய ஆப்ஷன் டி இயம்பு. அடுத்து என்ன பாருங்கள், 32வது வினா, நிலச்சரிவை கட்டுப்படுத்த ராக்ஃபோல் தொழில்நுட்பம் எந்த மாநிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் உத்தரகாண்ட் மாநிலத்தில். ராக்ஃபோல் தொழில்நுட்பம் உத்தரகாண்ட். அடுத்து என்ன பாருங்கள், பொறுத்துக. சரியினுடைய ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை வரும். நேற்று வருவித்தான் என்பது பிறவினை நேரம் தான் இருக்குது. கவிதா உரை படித்தல் என்பது செய்வினை. உரை கவிதாவில் படிக்கப்பட்டது என்பது செயல்பாட்டு வினை. ஸோ இந்த தன்வினையும் செய்வினையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்வது தன்வினை, அது செய்ய வைப்பது பார்த்திங்கன்னா பிறவினை. கவிதா உரை படித்தால், ஸோ இதில் ஐ என்ற வேற்றுமை வரும் மறந்து வந்திருக்கு. ஸோ ஐ வந்தாலே செய்வினையில் வரும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது என்பது செயல்பாட்டு வினை. பட்டது அற்றெல்லாம் வந்தால் செயல்பாட்டு வினை. அடுத்து என்ன பாருங்கள், தவறான வினையை கண்டறி சொல்லும் பொருளும். தவறான வினை ஆப்ஷன் சி முனிவு என்பது செப்புன்னு இருக்குது. முனிவு என்பது சினம்னு வரணும். ஒன்று மட்டும் தவறு. தார் மாலை முடித்தலை அகத்துவகை என்பது மனமகிழ்ச்சி. அடுத்த வினா, சுதேசமித்திரன் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1899. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் தான் தமிழ் தொடங்கிய முதல் தேசிய பருவ இதழின் பெயர் கேட்டாங்கன்னா சுதேசமித்திரன். ஜி சுப்பிரமணியன் தொடங்கியிருப்பார். சுதேசமித்திரன் தொடங்கப்பட்ட ஆண்டு 1891. நாளிதழாக மாறியது 1899. ஸோ இந்த இந்தி பத்திரிகை, ஸோ இது தொடங்கியிருப்பார் 1878. தொடங்கிய கேட்டாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் மற்றும் வீரராகவாச்சாரி 2 விஷயம் தொடங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். தமது உழைப்பை நல்கினார். தனது பார்த்திங்கன்னா ஒருமையில் வந்திருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பன்மையில் இருக்குது. மக்களின் கேட்டாங்கன்னா தமது வரும். அடுத்து என்ன பாருங்கள், பீடை என்பதன் எதிர்சொல் தருக. பீடை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா சிறப்புன்னு வரும். ஸோ சிறப்பு என்பதன் எதிர்சொல் இழிவு. அடுத்த வினா, இந்தியாவில் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவை பெறும் பகுதிகளில் பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா. மேற்கு கடற்கரை, அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயாவின் தென்பகுதி. சொல்ல பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவை பெறும் பகுதிகள். அடுத்து என்ன பாருங்கள், வழுவுச் சொற்கள் மற்றும் திருத்தம். இதில் பொருந்தாது எது? வழுவுச் சொற்கள் இதுவும் சிலபஸில் இருக்குது. இதில் பொருந்தாது எது? பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தலகாணி என்பது தலையணைன்னு இருக்குது. இந்த நை வராது. ஸோ இந்த 3 சொல்லி நான் தான் வரும் நைக்கு. ஸோ இந்த நை வராது. இது ஒன்று மட்டும் பொருந்தாது. தடுமாட்டம் என்பது தடுமாற்றம். ஸோ இற்று வரும். தாப்பால் என்பது ஸோ இந்த சிறப்பு அழகரம் வரும். தாழ்பால். தாவாரம் என்பது தாழ்வாரம். ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்து என்ன பாருங்கள், மாறுபட்ட ஒன்றை கண்டறி. மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் டி கரையான் வளைய வராது. கரையான் புற்று வரும். ஒன்று மட்டும் மாறுபட்டது. குதிரை கோட்டில் மாட்டுத் தொழுவம் யானை கூட்டம். அடுத்த வினா, அஷ்டலட்சுமி மகோத்சவ விழா எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுதில்லி. அடுத்த வினா, கண்ணகி உண்டான் என்பது டேஸ் வழுநிலை.
ஆன்சர் பால் வழிநிலை. ஸோ இந்த உயர்திணை அக்ரிணை பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் கவர் ஆகும் இந்த உயர்திணை அக்ரிணை. கண்ணகி உண்டால்னு வரணும், இன்னும் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் மாறி இருக்குது. ஸோ அதனால் பால் வழிநிலை. அடுத்து என்ன, பிரித்து எழுதுக கலன் அல்லால். ஆன்சர் ஆப்ஷன் பி கலன் கூட்டல் அல்லால். அடுத்த வினா, WHO ஆல் அமைக்கப்பட்டுள்ள எய்ட்ஸ் ஒழிப்பு இலக்கு என்ன? ஸோ டிசம்பரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் 2030 ஆண்டு. எய்ட்ஸ் ஒழிப்பு இலக்கு 2030 ஆண்டு. அடுத்த வினா, கனி இருப்ப காய் கவர்ந்தது போல. இந்த ஊமை தொடரின் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேவையற்ற செயல். கனி இருப்பதுக்கு காய் கவர்ந்தது போல தேவையற்ற செயல். அடுத்த வினா, இருபொருள் தருக வரி என்பதன் இரு பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி அரசுக்கு செலுத்துவது வரிசை. 2 பொருள் வரும். அடுத்த வினா, பாரதிய வாயுயான் விதேயக் பின்வரும் எந்த சட்டத்தை மாற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விமான சட்டம் 1934. அடுத்த வினா, ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. மன்னார்குடி என்பதன் மருவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்ணை. அடுத்து என்ன பாருங்க, 49 சரியான தொடரை கண்டறிக நிறுத்தற்குறிகள். ஸோ சிலபஸில் இருக்குது நிறுத்தற்குறிகள். இது பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் கவர் ஆகும். சரியான நிறுத்தற்குறி தொடர் இது. ஆன்சர் ஆப்ஷன் டி முத்தமிழ் என்பது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்காட்புள்ளி வரும். முக்காட்புள்ளி இயல் இசை நாடுக. ஸோ இந்த விரித்து எழுதுக வந்தால் முக்காட்புள்ளி வரும். அடுத்து என்ன பாருங்கள், இந்தியாவின் முதல் நீரிழிவு பயோ வங்கி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சென்னை. அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரை, கிணறு, ஊருணி, அகழி, அணை. ஸோ இந்த சொற்கள் எதனை குறிக்கிறது? ஆன்சர் நீர்நிலை. அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. இந்த சொற்கள் எதை குறிக்கிறது? ஆன்சர் குலை வகை. அடுத்த வினா, தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி போன்ற நூல்களை பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் சிவை தாமோதரனார். அடுத்த வினா, பொறுத்துக கலை சொற்கள். சிலபஸில் நம்ம கலை சொற்களும் இருக்குது, பிறமொழி சொற்களும் இருக்குது. ஸோ ஃபோல்டர் என்பது மடித்தால் நேரம் இருக்குது. ரப்பர் ஸ்டாம்ப் என்பது இழுவை முத்திரம். ஃபைல் என்பது கோப்பு. ஸ்டாப்லர் என்பது கம்பி தைப்பு கருவி. அடுத்த வினா, சலாம், ஷபாஸ் என்பது எம்மொழி சொற்கள். எம்மொழி சொற்கள் என கண்டறிக. ஆன்சர் உருது சொற்கள். சலாம், ஷபாஸ் உருது சொற்கள். அடுத்து என்ன பாருங்கள், 56வது வினா, இந்தியாவின் INS துசில் எந்த நாட்டின் உதவியுடன் கட்டப்பட்டது? ஸோ ரீசெண்டாக தான் இது பார்த்திங்கன்னா நம்ம படையோடு இணைத்திருப்பாங்க. INS துசில் எந்த நாட்டின் உதவியுடன் கட்டப்பட்டது? ஆன்சர் ரஷ்யா. அடுத்த வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஸோ இந்த ஆச்சரியம் தான் பிறமொழி சொல். இதுக்கான சரியான தமிழ் சொல் எது? ஆன்சர் வியப்பு. அடுத்த வினா, பொறுத்துக மரபுத்தொடர். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடிகட்டி பறத்தல் என்பது புகழ்பெற்று விளங்குதல் வரும். அவசர குடுக்கை என்பது எண்ணி செயல்படாமை. 1000 காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத செயல். அடுத்த வினா, இரும்பு லேட்ரைட் தாதுக்களுடன் காணப்படுவது எது? இரும்பு லேட்ரைட் தாதுக்களுடன் காணப்படுவது. ஸோ கனிமங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஜியாகிரபி சிலபஸில் இருக்குது. ஆன்சர் மாங்கனீஸ். இரும்பு லேட்ரைட். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனால் எளிதில் உடையும் தன்மையுடைய உலோகம் மாங்கனீஸு. மாங்கனீஸ் பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் லேட்ரைட். ஸோ இது கூட இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இரும்பு எஃகு உற்பத்திக்கு தான் பயன்படுது. மூலப்பொருள், இதுக்கான மூலப்பொருள் மாங்கனீஸ். 1 டன் அதாவது 1000 கிலோ இரும்பு தயாரிக்க 10 கிலோ மாங்கனீஸ் தேவைப்படுகிறது. ஸோ இதுக்கெல்லாம் தயாரிக்க பயன்படுத்திட்டாங்கன்னா வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லி, மின்கலங்கள், வண்ணப்பூச்சி. ஸோ இரும்பேக்குக்கும் இதுக்கு பயன்படுது. இந்திய மாங்கனீஸ் நிறுவனத்தின் தலைமையகம் பார்த்திங்கன்னா நாக்பூர். இந்திய மாங்கனீஸ் நிறுவனம்
உற்பத்தி செய்யும் சதவீதம் பார்த்திங்கன்னா 50%. ஸோ உலக அளவில் பார்த்திங்கன்னா மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடம். அடுத்த வினா, பொருந்தாதை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா சுகம், தத்தை, மயில், கிள்ளை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பொருள். மயில் என்பதன் வேறு பெயர் தத்தை வரும், அதே கிள்ளையும் வரும். சுகம் என்பது பொருந்தாது. அடுத்த வினா, ஐசிசியின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெய்ஷா. அடுத்த வினா, கேலோ இந்தியா இளைஞர் மற்றும் பாரா விளையாட்டுகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் பீகார். அடுத்த வினா, ஜவ்வஹர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் சரக்கு இயக்கம். அடுத்த வினா, டேஸ் வரி என்பது வெளிப்புற நிகழ்வுகளில் இருந்து திடீர் அதிக லாபம் ஈட்டும் தொழில்களுக்கு அரசு விதிக்கும் வரியாகும். ஆன்சர் விண்ட்ஃபால் வரி. அடுத்த வினா, பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ வழிவகை செய்வது எந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும்? ஆன்சர் சத்திய சோதக் சமாஜ். அடுத்த வினா, ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் போன்ற மரங்கள் டேஸில் காணப்படுகின்றன. ஆன்சர் அயனமண்டல பசுமை காடுகள் சிலபஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள் ரீசனிங் 10 வினாக்கள் பார்ப்போம். முதல் வினா பாருங்கள், இப்புதரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பாருங்கள், 3 + 7. ஸோ 3 + 7 இதுக்கு பார்த்திங்கன்னா 17 வருது, இதுக்கு 37. ஸோ இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 7 பெருக்கிக்கணும், பெருக்கினா 21 வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2 மைனஸ் பண்ணால் 4 வரும். ஸோ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணால் 17 வரும். ஸோ அதே ஆர்டர் தான் இதுவும். ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா கடைசியில் 42 - 1 ஆன்சர் 41 வரும். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 41. அடுத்து இரண்டாவது என்ன பாருங்கள், ஒருவித குறியீட்டில் ரெட் என்பது 1 எனவும் ப்ளூ என்பது 2 எனவும் வயலட் என்பது 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும் கேட்டுறாங்க. இப்போ நான் ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், ரெட் என்பது 1, ப்ளூ என்பது 2, வயலட் என்பது 3. ஸோ இது பார்த்திங்கன்னா வவல்ஸ், ஆங்கில உயிர் எழுத்துக்கள். ஸோ இதில் இ என்பது பார்த்திங்கன்னா இதில் ரெட்டில் வந்து இ இருக்குது, ஸோ அதனால் 1 இருக்குது. ப்ளூ யூஇ இருக்குது, அதனால் 2 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஐயும் ஓ இருக்குது, இ இருக்குது, ஸோ 3 இருக்குது. ஸோ ஆரஞ்சு என்பதில் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அடுத்து பாருங்கள் மூணாவது வினா, ஒரு பகடை உருட்டப்படும் போது, ஸோ ஒரு பகடை உருட்டப்படும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஆன்சர் பாருங்கள், 6ஐ விட பெரிய எண் கிடையாது. ஸோ இதுக்கான நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஸோ ஒரு பகடைங்கிறனால 6, 6ஐ விட பெரிய எண் கிடையாது, அதனால் நிகழ்தகவு 0. அடுத்த வினா பாருங்கள், ஏ என்பது 1, பி 2, சி 3. அதே ஆர்டரில் போனால் செட் என்பது 26 என கொண்டு ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும் கேட்டுறாங்க. ஆன்சர் பார்ப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், ஏபிசி. ஸோ இது பார்த்திங்கன்னா 1 2 3. ஸோ ஏக்கு பார்த்திங்கன்னா இங்கே பி வருது, சிக்கு வந்து இ வருது, சரி பிக்கு இ வருது, சிக்கு பார்த்திங்கன்னா ஜே வருது. ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏ பார்த்திங்கன்னா 1, ஏ வந்து 1ல் இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணிக்கணும், 1 ஸ்கொயர் + 1 இது பண்ணிங்கன்னா 2 வரும், 2 என்பது பியை குறிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பி அதே 2 ஸ்கொயர் பண்ணிக்கணும் +1. மூணாவது வந்து இ இருக்குது, ஸோ இ வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சி 3 ஸ்கொயர் பண்ணி +1 பண்ணிங்கன்னா 10 வரும், 10 என்பது ஜே. ஸோ இதே மாதிரியே நம்ம இதுக்கு பார்த்தோம்னா JQZ வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், A17, D10, G14. ஸோ இந்த டேஷ் கேட்டுருக்காங்க, M11. ஸோ இந்த கேப், இந்த விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்ய கேட்டுறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ A17, D10, G14. ஸோ இதில் பார்த்திங்கன்னா J7 தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா -7 பண்ணிக்கணும், -7 அப்போ +4, -7 +4. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ 17லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 மைனஸ் பண்ணால் 10 வரும், திரும்பியிலேருந்து ஒரு 7 மைனஸ் பண்ணால் 10 வரும், 4 மைனஸ் பண்ணால் 4 ப்ளஸ் பண்ணால் 14 வரும், திரும்பி ஒரு 7 மைனஸ் பண்ணால் 7 வரும், திரும்பி ஒரு 4 மைனஸ் பண்ணால் 11. ஸோ பிசி கேப் 2 போயிடுச்சு. அதே மாதிரி இஎஃப், அதுக்கப்புறம் ஜி, இங்கே ஒரு 2. ஸோ 2 என்ன பார்த்தீங்கன்னா இதில் J7 தான் வரும் ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், மல்டிபிள் என்பது
டிவைடட் எனவும், ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது மல்டிபிள் எனவும், டிவைடட் என்பது ப்ளஸ் எனில், ஸோ இந்த மதிப்பு கேட்டிருக்காங்க, இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம குறியீட்டெலாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 27 வரும். ஸோ போட்டு பாருங்கள். அடுத்து என்ன பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்ணை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாகும். ஸோ வந்து ஒவ்வொன்றையும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து. ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் பார்த்திங்கன்னா 9159 தான் வரும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணையும் இறங்கு வரிசையில் எழுதணும். ஸோ இதை இறங்கு வரிசை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு இது மாதிரி, இதுக்கு இந்த மாதிரி. ஸோ அந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமான எண்ணாக இருக்கும். ஸோ 9951 தான் அதிகம். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதான் ஆன்சர். 9159 தான் ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், ABCDE என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 8, 16, 32, 64 என்ற எண்களை குறிக்கணும் எனில், ஸோ இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஸ்கியூப் ரூட் ஆஃப் 64 மைனஸ் ரூட் 16 மைனஸ் ப்ராக்கெட் 32 × 2. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 4 வரும். ஸோ ஸ்கியூப் ரூட்லேருந்து 64 வெளில எடுத்திங்கன்னா 4 வரும். ஸோ இந்த 16 ரூட் 14 16 வெளில எடுத்திங்கன்னா 4 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரூட் 32லேருந்து 8 × 2, ஸோ 16 × 2 32. 16 வெளில எடுத்தாலும் இங்கே 4 வெளில வந்துடும். ஸோ 2 மட்டும் உள்ளே இருக்கும். ரூட் 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இல்லைனா ரூட் 2 ஒரு ரூட்டை வந்து ஹோல் ஸ்கொயராக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹோல் ஸ்கொயர் ரூட் 2. ஸோ இதே எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 × 2 எழுதலாம். ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 × -4 பார்த்தீங்கன்னா -8 தான் நமக்கு ஆன்சர் வரும். ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணிடலாம். அடுத்து என்ன பாருங்கள், பகடை வினா. ஸோ பகடையிலேருந்து ஒரு வினா கண்டிப்பாக நமக்கு வந்துடும். 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது 2 பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ 2 பகடைகளிலும் ஒரே முகங்கள். ஸோ 2 பகடையிலும் நமக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா 36. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 36. 2 பகடையில் வந்து 36 எடுத்துக்கங்க. ஸோ வாய்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு 6 தான் கிடைக்கும். 1 வரலாம். ஸோ 2 பகடை 2 2ன்னு வரலாம். 3 3 4 4 5 5. ஸோ 6 6. ஸோ வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வாய்ப்புகள். ஸோ 1/6 தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், சார்பகா எண்களை வச்சு கேட்டிருக்காங்க. பகடையில் சார்பகா எண்கள் 2 3 3 4 5 6 முக மதிப்புகள் உடைய இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 முக மதிப்புகளும் சார்பகா. ஸோ இந்த வார்த்தை முக்கியம். சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? சார்பகா எண்கள்னால் 2 எண்ணுமே பார்த்திங்கன்னா ஒரே எண்ணால் 1ஆல் வகுப்படணும். ஸோ அதான் சார்பகா எண்கள். ஸோ இதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சம். ஸோ 2 பகடை முக மதிப்புகளும் பார்த்திங்கன்னா சார்பகா எண்களாக இருக்கணும். சார்பகா எண்கள் பார்த்திங்கன்னா 1ஆல் தான் வகுப்படணும். ஸோ இது ஒரு பகடை, இது ஒரு பகடை. ஸோ 2 பகடை. ஸோ இந்த 2 பார்த்திங்கன்னா 1ஆல் மட்டும். ஸோ இது கூட இன்னொரு எண் வரும். ஸோ இது இப்போ 2 கடைன்னு வச்சுப்போம். இது 2 பார்த்திங்கன்னா 1ஆல் மட்டும்தான் வகுப்படணும். ஸோ வந்து 1ஆல் வகுப்படுது, ஆனால் 2ஆலையும் வகுப்படுது இந்த 2மே. ஸோ அதனால் இந்த 2ம் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ நமக்கு எதுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா 2 3 வரும். அதே மாதிரி 2 5 வரும். ஸோ 2 வாய்ப்பு தான் அந்த 2க்கு வரும். ஸோ 2க்கு பார்த்திங்கன்னா 2 வாய்ப்புகள். அதே மாதிரி 3க்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 வாய்ப்புகள் வரும். 4 வாய்ப்புகள். 4க்கு பார்த்திங்கன்னா 2 வாய்ப்புகள் வரும். 5க்கு பார்த்திங்கன்னா 5 வாய்ப்புகள் வரும். 6க்கு பார்த்திங்கன்னா 1 வாய்ப்பு. மொத்தம் பார்த்திங்கன்னா 16 வாய்ப்புகள் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ.